இந்த உலகத்தில் நிறையா பேர் இங்கிலீஷ் கற்றுக்குறோம். ஆனால் எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. அப்படி சக்ஸஸ் ஆகிறவங்களாலையும் நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியறதில்ல. அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க, அதாவது இங்கிலீஷ் பேசுகிற வெள்ளைக்காரங்க பேசுகிறதுக்கு ஈக்குவலாக இருக்காது. அது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், அவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷை நேட்டிவாக பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஃப்ளூயன்சி இருக்காது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி இருக்கும். அவங்க ஸ்லோவாக பேசினா கூட ஒரு ஃப்ளூயன்சி இருக்கும். இவங்க ஸ்பீடாக பேசினா கூட, அதாவது நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பீடாக பேசினா கூட அந்த ஃப்ளூயன்சி இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்க கிராமரை கற்றுக்கிட்ட முறை வேறு, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிராமரை கற்றுக்கிட்ட முறை வேறு. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நேச்சுரலாகவே கிராமரை கற்றுக்குறாங்க. நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக கிராமரை கற்றுக்குறாங்க. அதனால தான் இந்த வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனை வந்து முற்றிலும் குறைச்சி நம்மளும் இங்கிலீஷை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேசுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் நிறையா பேர் வந்து நிறையா மெத்தட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கிலீஷை வந்து லாங்குவேஜை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ், பிஹெச்டி ஸ்காலர்ஸ், இப்படி நிறையா பேர் நிறையா மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறையா யூனிவர்சிட்டிஸ், நிறையா பப்ளிகேஷன்ஸ்லாம், நிறைய புக்ஸுகள்லாம் கிராமர் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனாலும் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற அளவுக்கு ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை ஃப்ளூயன்சியாக பேச வைக்க முடியறதில்ல. ஸ்பீடாக பேசலாமே தவிர ஒரு ஃப்ளூயன்சி இருக்கிறதில்ல. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க மெத்தடு வேறு, இவங்க மெத்தடு வேறு. அது லேர்னிங், கிராமரை வந்து லேர்ன் பண்ணுற மெத்தடு வேறு. நம்ம வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு மூலம் லேர்ன் பண்ணுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா புக்ஸ்களுமே பார்த்தீங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு மூலமாக தான் நமக்கு இங்கிலீஷை சொல்லித்தராங்க. ஸோ இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடு தான். இதுதான் இருக்கிறதுலே வந்து நம்பர் 1 மெத்தடு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேச வந்து இது வந்து எனேபிள் பண்ணுறதில்ல. ஸோ இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இருக்கிற குறைகளை சரி பண்ணுறதுக்கு பலர் போராடினாலும், பலர் வந்து புக்குகள் ரிலீஸ் பண்ணாலும் யாராலையும் முடியல. முதல் முறையாக இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இருக்கிற குறைகளை நீக்கி எப்படி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாரோ அதே மாதிரி நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸான நம்மளும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தட் மூலமாக நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமரை லேர்ன் பண்ணோம்னா முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புது மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லாரும் புது மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கம் போல் ஒரு 2-3 கிளாஸ் வந்து நார்மலாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அவங்க ஏதோ புது மெத்தடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜிடிஎம்கே வந்துடுவாங்க. அதாவது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இப்போ எப்படி வழக்கம் போல் சொல்லித்தராங்களோ, ஒரு பேசிவ் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஸுக்குமே வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் போடணும், இதுதான் ரூல்ஸு, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அது மாதிரி இப்போ வந்துச்சுன்னா இது வந்து இப்படி மாற்றணும், செடு டு வந்துன்னா டோல்டு மாற்றணும், இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸு மனப்பாடம் பண்ணிக்கிங்க, ரூல்ஸு மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸு மனப்பாடம் பண்ணிக்கிங்க, ரூல்ஸு மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த ரூல்ஸ் ஏன் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே அதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிறதான் வந்து நான் கொண்டு வர்ற ஒரு புது மெத்தட். ஏன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எல்லா ரூல்ஸும் தெரியும். ஆனால் அவங்க எந்த மெத்தடுமே எந்த ரூல்ஸையும் மனப்பாடம் பண்ணுறதில்ல. அவங்க அந்த ரூல்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தையா இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸை வந்து பேசுகிறனால அவங்க வந்து இது வந்துச்சுன்னா இப்படி போடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து மனப்பாடம் பண்ணல, அப்படியே மெல்ல 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 புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் எந்த ரூல்ஸையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. கிராமர் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற மெத்தட் மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த ரூல்ஸ் வந்து இது என்ன காரணத்துக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சுன்னா அதை மனப்பாடம் வச்சுக்க தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் கொண்டு போயிடும். ஸோ ஒரு விஷயத்தை குருட்டு மனப்பாடம் பண்ணி மெமரி கொண்டு போகிறதுக்கும் புரிஞ்சு மெமரி கொண்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குருட்டு மனப்பாடம் பண்ணி நம்ம மெமரி கொண்டு போனோம்னா நம்ம தேவைப்படுறப்ப குயிக்காக எடுக்க முடியாது. அது எடுத்த விஷயத்தை வந்து இது சரிதானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேசினோம்னா நிறையா ரூல்ஸ் இருக்கா, அந்த நிறையா ரூல்ஸில் இந்த சென்டென்ஸுக்கு, அதாவது இந்த சூழ்நிலைக்கு நம்ம எந்த சென்டென்ஸ் பேசணும் அப்படிங்கிறத வந்து நிறையா ரூல்ஸ்லேருந்து இந்த ரூல் தானா அப்படிங்கிறதையும் குயிக்காக எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படி எடுத்துகிட்டு வர ரூல் வந்து
பிரெயின் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும் இதுதானா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால நம்ம ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்லோவாக மாறிடும். அதனால தான் ஒருத்தருக்கு எவ்வளோதான் கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சாலும் ரொம்ப ஸ்பீடாக பேச முடியறதில்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி. ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அவங்க ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸ் இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸில் அந்த இங்கிலாந்தில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை அமெரிக்காவில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கோ அவங்ககிட்ட போய் ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொன்னீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது. நம்ம தமிழ்நாட்டிலே போய் கிராமத்தில் இருக்கவங்க நேர்கூற்று, அயர்கூற்று அப்படின்னு சொல்லி சொன்னால் செய்வினை, செய்யப்பட்டவினை அவங்களுக்கு ஒன்றும் புரியறதில்ல. ஆனால் அவங்க தமிழ் சூப்பராக பேசுவாங்க. அது மாதிரி தான் ஒரு இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதை பற்றிலாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க வந்து சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற மெத்தடு வேறு. நம்ம கிராமரை வாண்டடாக அவங்கள விட நமக்கு நிறையா கிராமர் தெரிஞ்சாலும் நம்ம கிராமரை லேர்ன் பண்ணுற மெத்தடு வேறு. இந்த மெத்தடு வேரியேஷன்னால என்ன ஆகுதுன்னா நம்ம இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்லோவாக மாறிடுது. ஸோ அவங்க எப்படி இங்கிலீஷ் கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். அந்த மெத்தடுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா எழுதுகிறேன், பார்த்துக்குங்க. அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இல்லை எந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த லாங்குவேஜோட கிராமரை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. வெளியே போனோம்னா ரொம்ப பெருசாக நம்ம வந்து அதில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. நமக்கு கிராமர் முக்கியம். எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் கிராமர் முக்கியம். அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும் கிராமர் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோனஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லோனஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற குறைகளும் நம்ம சொல்ல முடியாது. அந்த மெத்தடில் இருந்து இன்னும் நம்ம அட்வான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது என்னைக்கோ ஃபோன் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு 150 வருஷம் கழிச்சு தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அதுக்கான டெக்னாலஜிலாம் கூட வரும்போது அதையும் கம்பைன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம மாற்றுறோம். அது மாதிரி தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இருக்கிற சில பிரச்சனைகளை நிவர்த்தி சரி பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த ஸ்லோனஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மெத்தடுக்கு பேர் வந்து அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இந்த மெத்தடுக்கும் அந்த மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இதுதான் ரூல்ஸு மனப்பாடம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸுக்கான காரணம் என்ன அதை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லும். ஸோ நம்ம கண்டினியூஸாக புரிஞ்சிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினில் மெமரிக்கு போயிடும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஃப்ளோவாக ரொம்ப சிம்பிளாக பேசலாம். ஏன்னா நம்ம வந்து ரூல்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரனால நம்ம பிரெயின் ரொம்ப கஷ்டப்படும். நமக்கு இங்கிலீஷ் பேசுகிறதே ஒரு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ரூல்ஸையும் நம்ம புரிஞ்சு படிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறது ஏதோ நம்ம லாங்குவேஜை தான் பேசுகிறோம், நம்ம தாய்மொழியை தான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் வந்து எப்படி வந்து எல்லா பேசி வாய்ஸுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுங்கன்னு சொல்கிறாங்களோ, இது ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்களோ, ஆனால் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து அந்த ஏன் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லா பேசி வாய்ஸுக்கும் போடுறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு தெளிவான விளக்கம் இருக்கும். இந்த மாதிரி விளக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே அவங்க எழுதுகிற புக்கில் வந்து சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கே தெரியறதில்ல. அவங்க வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியறதில்ல. இது ரூல்ஸு அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லா ரூல்ஸுக்குமே காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு செகண்ட் லாங்குவேஜும் ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஈஸியாக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம தமிழ் பேசுகிறோம். அந்த தமிழ் லாங்குவேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவன் வருகிறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவன் வருகிறாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவன்னு போட்டாவே, அதாவது ஒரு பையனோட வேர்டு அவன் போட்டாவே இந்த விகுதி வந்து என்னவா இருக்கணும்னா அதுவும் இன்ல தான் முடியணும், வருகிறான் தான் முடியணும். வருகிறாள்னு பெண் பாலை குறிக்கிறது வரக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா நம்ம லாங்குவேஜில் அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இது எப்படி இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இந்த மாதிரி எந்த காரணத்தையும் அவங்க சொல்கிறது இல்லை. ரூல்ஸுன்னு மனப்பாடம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் இருக்கிற காரணத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மெத்தட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இருக்கிற கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இருக்கிற புக்ஸு
எல்லா மெத்தடுமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது வந்து நல்ல எஃபெக்டிவான மெத்தடு. இந்த மெத்தடு நல்லா ஃபேமஸ் ஆகும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சூப்பராக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட உறுதிமொழி. ஏன்னா இந்த மெத்தட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காரணம் தான் அந்த ரூல்ஸை நம்மளை மறக்க விடாமல் பண்ணணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பட்சத்தில் தான் நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து ஈஸியாக அதை நம்ம அதுவும் ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் மாதிரி நம்ம பிரெயின் வந்து எடுத்துக்கிட்டு ஈஸியாக நம்மளால் பேச முடியும். ஸோ அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடை நான் வந்து என்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 06/01/2024, அதாவது ஜனவரியில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஜனவரி 2024. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா எடுத்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகாது. மெல்ல 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 எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்லாம் தெரியணும், ஜிடிஎம்மில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்லாம் தெரியணும், அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இருந்தாலும் நான் வந்து இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படிங்கிறது தான் இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற வீடியோஸில் இருக்க போகுது. ஆனால் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடும் சொல்லுவேன். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இந்த மாதிரி இருக்குது, அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வழி போகிறது சரியா, இந்த வழி போகிறது சரியான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்குங்க. ப்ளஸ் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக தான் இது வரைக்கும் நம்ம வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது, அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர்ஸு எங்கே போயிருந்தாலும் அது மூலமாக நம்ம கற்றுருப்போம். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத உங்களுக்கு மெல்ல மெல்ல தெரிய வர ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த மெத்தட். இந்த மெத்தடில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், அதாவது ஏஜிடிஎம் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் கற்றுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.